ஐ ஹோப் பூர்வத்ரா சித்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் நினைக்கிறேன். ஐ ஹோப் எவ்ரிபடி ரிமெம்பர்ஸ் பூர்வத்ரா சித்தம் சூத்திரம். அது என்ன? பூர்வத்ர அசித்தம் அப்படின்னா என்ன? சப்பாத சப்தாத்தியாயி அண்ட் திரிபாதி 2 divisions பண்ணியிருக்கோம் இல்லையா? சப்பாத சப்தாத்தியாயின்னா right from 1.1.1 to 8.2.1. okay, so சப்பாதத்துக்கு திரிபாதிக்கு சப்பாதா அசித்தம். பூர்வத்ர, அதாவது பூர்வம் எது இருக்கோ அது அசித்தம் ஆயிடுறது. இப்ப அதே மாதிரி திரிபாதியில பூர்வம் பிரதி பரம் சாஸ்திரம் அசித்தம். திரிபாத்தியம்ல 8.2.3 இருக்கு, 8.2.45 இருக்கு. அப்படின்னு சொன்னா 8.2.45க்கு போயாச்சுன்னா 8.3.2க்கு முன்னாடி வர முடியாது. கரெக்ட்? தட் இஸ் த சிம்பிள் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். முன்னாடி இருக்கிற சூத்திரத்துல இருந்து பின்னாடி போக முடியும். சப்பாதியில எதுக்குள்ள வேணாலும் எப்படி வேணாலும் போயிட்டு வந்துக்கலாம். ஆனா சப்பாதியில இருந்து திரிபாதிக்கு போயிட்டு திரிபாதியில இருந்து திரும்ப சப்பாதிக்கு வர முடியாது. ஓகே, அதே மாதிரி திரிபாதியில பின்னாடி போயிட்டு முன்னாடி வர முடியாது. அதனாலதான் பூர்வத்ர அசித்தம். ஓகே, இட் இஸ் நாட் பாசிபிள். பூர்வத்துல இருக்கிறது is not possible. It does not exist at all. அவால பொறுத்தமட்டில் it does not exist. ஓகே, பூர்வத்துல இருக்கிறது இல்லவே இல்லை, நான் தான் இருக்கேன் அப்படின்னு பின்னாடி இருக்கிற சூத்திரம் நினைச்சுக்குமா. ஓகே, that is what we have to understood. இதுதான் I think I did in the last class. கரெக்டா? ஆமா மாதா. இப்போ விருத்தி ராதை நெக்ஸ்ட் சூத்திரம். புக் இருக்காமா எல்லார்கிட்டையும்? நான் ஷேர் பண்ணணுமா? Does everybody have a book? இருக்கு மாதா. இருக்கு மாதா. இருக்கா? ஓகே. So Vriddhi, this is the first sutram of Ashtadhyayi. See, பாணினி அஷ்டாத்தியாயி எழுதும்போது எப்பொழுதுமே ஏதாவது ஒரு புக்கு எழுதும்போது என்ன எழுதினாலும் முதல்ல ஒரு மங்கள ஸ்லோகம். இப்ப நம்ம ஸ்லோகம்லாம் எடுத்துட்டோம்னா ஒரு பிள்ளையார் பத்தி இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம ஒரு பிள்ளையார் இதை சொல்லிட்டு அப்புறமா ஸ்லோகம்லாம் எழுதியிருப்பா. ஸ்ரீ கணேஷாய நமஹ அப்படின்னு இருக்கும் ஏதோ ஒண்ணு. இப்போ ஒரு பெரிய பெரிய காவியங்கள் எழுதுறவாள்லாம் ஒரு மங்கள ஸ்லோகம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவா. அப்போ இவர் பாணினி he did not write any மங்கள. இப்போ நம்ம பட்டோஜி தீட்சிதர் தானே, அவரை நம்ம லகு சித்தாந்த கௌமுதி எழுதும் போது அவர் என்ன பண்ணார்? முதல்ல நத்வா சரஸ்வதீம் தேவீம் சுத்தாம் குன்யாம் இல்லையா, அது படினா இல்லையா? அப்போ அத மாதிரி ஒரு மங்கள ஸ்லோகம். பட் பாணினி டிட் நாட் ரைட் எனி மங்கள ஸ்லோகம். அவர் ஸ்டார்ட் பண்ணினதே விருத்தி ராதை, அதுதான் முதல் சூத்திரம். 1.1.1 சங்யா சூத்திரம். என்னன்னா விருத்திஹி அப்படின்னு, விருத்தி அடையட்டும், ப்ராஸ்பர் ஆகட்டும் அப்படிங்கறதுலயே he thought there is மங்களம் there. ஓகே, சோ ஒரு சூத்திரம். சி, அவரை பொறுத்த மட்டும் என்ன சூத்திரம்ங்கிறது என்ன? நம்ம முதல்ல படிச்சுட்டு வருது. we are always learning. Sutrams means it will be short and it will be understandable. ஷார்ட்டா சொல்லணும், நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ண. அல்பாட்சரம், அசிந்தக்தம், விஸ்வத்தோமுகம், அதெல்லாம் படித்தோம் இல்லையா? the 6 characteristics of சூத்ராஸ். அதில் ஸோ இது அப்போ அல்பாட்சரமா இருக்கணும். அப்போ அவர் ஆரம்பத்துலேருந்து சூத்திரம்னா என்ன அப்படிலாம் நினைக்கும் பொழுது he doesn't want to ஒரு மங்கள ஸ்லோகம்லாம் போடணும்னு நினைக்கல. ஸோ he started the sutram first itself, Vritti Ratej, and that also became a
விருத்தி சந்தியோடு சூத்திரம். ஓகே, சஞ்ஞா சூத்திரம். அப்போ அது என்ன இது பண்ற? விருத்திஹி ஆத் ஐச். ஓகே, இப்போ நம்ம என்ன சொன்னோம்? அதேங் குணக அப்படின்னு சொன்னோம். அத்து ஏங் குணக. அத்து இந்த இடத்துல வந்து அகாரம் வந்து ஹ்ரஸ்வமா இருக்கு. ஓகே, ஹ்ரஸ்வமா இருக்கு. அத தகாரம் போடும்போது நம்ம தபரஸ் தற்காலசிய அப்படிங்கிறத சொன்னோம். அந்த பக்கம் ஏங்கில வந்து ஏ அண்ட் ஸோ ஆ ஏ ஓ தீஸ் ஆர் த குண லெட்டர்ஸ் அப்படின்னு நம்ம குணசந்தி படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வி ஸ்டடி தட். when we are now going to study the விருத்தி சந்தி, விருத்தி ராதேச், அப்போ விருத்தியில என்ன இருக்கு? ஆத்து ஐச். ஓகே, ஆனா இந்த ஆ வந்து இஸ் நாட் தபர தற்காலம். ஏன்னா ஆ இஸ் நாட் தேர் இன் மகேஸ்வர சூத்ராணி. ஸோ ஆ இஸ் நாட் இன் அண்ணுல இருக்கா? இல்ல, எதுலையுமே இல்ல. ஸோ இந்த அனுதித் சவரணசிய சா பிரத்யாங்கிற அந்த சூத்திரம் வந்து இதுல நாட் அப்ளிகபிள். ஓகே, ஸோ அப்போ அனுதித் சவரணசிய சா பிரத்யால எது அப்ளிகபிளோ அதுதான் தபரஸ்தற்காலசிய அப்ளிகபிள். ஸோ இங்க வந்து ஆ வந்து ஜஸ்ட் ஃபார் கிளாரிட்டி, கால நியமம். ஆங்கிறதோடய நம்மளுக்கு என்ன தெரியறது? தீர்க்கம். வெறும் ஆகாரா அப்படின்னு சொல்லியாச்சுனாலே தீர்க்கம் தான். ஓகே, அண்ட் த தபரஸ் தற்காலசிய தபரகரணம் இஸ் யூஸ்டு ஃபார் ஐச். ஐச்சில் என்ன இருக்கு? ஐ அண்ட் ஔ. ஐ அண்ட் ஔ இந்த இடத்துல தான் வந்து இட் இஸ் லிமிட்டெட் தபரஸ் தற்காலசிய. அப்படின்னா என்ன? நம்ம சிம்பிளா புரிஞ்சுப்போம். பிகாஸ் நாளைக்கு நீங்க இதை வந்து தபரகரணம் ஆத்துன்னு புரிஞ்சுக்க கூடாது. ஓகே, அத்து இஸ் தபரகரணம் குணத்துல, ஆனா ஆத் இஸ் நாட் தபரகரணம் இன் விருத்தியில. ஆங்கிறது தீர்க்க ஆகார அகார. ஓகே, அவ்வளவுதான். ஸோ ஐச் வந்து எப்படி? ஐ அண்ட் ஔ. ஸோ what are the guna letters? A, A, O. What are the vriddhi letters? A, I, Au. அவ்வளவுதான். ஸோ விருத்தி ராதேச், ஐச் விருத்தி ராதேச். ஸோ இதுதான். ஸோ விருத்தினா ப்ராஸ்பெரிட்டி. அதனாலதான் அவர் அதை முதல் சூத்திரமா போட்டார். நெக்ஸ்ட் வந்து த சூத்திரம் இஸ் விருத்தி ரேச்சி. ஓகே, நம்ம குணத்துல வந்து ஆத் குணஹன்னு வரும். அதே குணஹ இஸ் த சஞ்ஞா சூத்திரம் விச் சேஸ் த குணா லெட்டர்ஸ். ஆனா விதி சூத்திரம் என்னது? குணம் காரியம் பண்ணறதுக்கு ஆத் குணக. அதே மாதிரி இங்க விருத்தி ரேச்சி. ஏன் நான் வந்து குண கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தேன்னா, குணசூத்திரம் சந்தியோட சூத்திரம் நம்பர் என்ன? Come on, book வச்சுருக்கேன் இல்லையா? What is the sutra sankhya? 61 87. Correct? Yes, ma'am. 6187 is Ad Gunaha, Gunasandhi Sutram. Now, Vriddhi Rechi, what is the number? 6188 மாதா. அடுத்து உடனே வருது பாருங்க. ஓகே, அதனாலதான் நான் வந்து சொல்றேன். இப்போ விருத்தி ரேச்சி. இப்போ இதுல வெறும் விருத்தி ரேச்சின்னு இருக்கு. 87ல என்ன இருக்கு? ஆத் குணஹ. சோ அந்த ஆத்த வந்து இதுல அனுவர்த்தனம் கரணியம். ஓகே, அதை எடுத்துக்கணும் முந்தின சூத்திரத்துல இருந்து. அப்போ சூத்திரம் எப்படி வரும்?
விருத்திரேச்சி, விருத்திஹி ஏச்சி ஆத். ஆத்த முன்னாடி இருக்கிற சூத்திரத்துல இருந்து எடுத்துட்டோம். அப்புறம் வந்து பாருங்க, அடுத்தது 6.1.84 இருந்து எடுத்துக்கிறோம். ஏகஹ அதிகார சூத்திரத்துல இருந்து பூர்வ பரையோகோ 6.1.84, that is also அதிகார சூத்திரம். அண்ட் சம்ஹிதாயாம், அதுவும் அதிகார சூத்திரம் 6.1.72. ஸோ இவ்வளவையும் நம்ம எடுத்துட்டு சூத்திரம் கரெக்ட் ஃபுல்லா என்ன இருக்கு? விருத்திரேச்சி ஆத் ஏகஹ பூர்வ பரையோகோ சம்ஹிதாயாம். அப்படின்னா என்ன? ஆத், ஆத் இஸ் பஞ்சமி, ஸோ பூர்வம் இட் வில் கம். ஓகே, ஏகஹ விருத்தி, விருத்தி. ஸோ ஆத் ஏச்சி, ஏச்சி விருத்திரேச்சி, ஏச்சினா சப்தமி. ஓகே, ஏச்சி பரே விருத்திஹி ஏகாதேசः ஸ்யாத். So what is the sutra? At echi pare vriddhihi ekadeshaha syat. That is the vriddhi we have to learn here. So in the place of avarana and h, h letters, h letters la ennalam varudhu? What are the letters which come in h? Come on, come on, come on. Am I audible? Mata A-O, I out. I out. Correct? ஆமாம். A O I out. H. ஆயேஷ சுத்ரானி ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும் சந்தி பண்ணும்பொழுது. ஸோ இப்போ என்னெல்லாம் எது வருது இங்க? இப்போ ஏகஹ பூர்வ பரையோகோ அப்படின்னு சொல்றோம். திஸ் இஸ் அ விதி சூத்திரம். எப்பொழுதுமே ஒரு காரியம் பண்ணக்கூடிய ஒரு சூத்திரம் வந்ததுன்னா அது விதி சூத்திரமா இருக்கும். எதையாவது ஒண்ணு சொல்ல மட்டும் போறது, விருத்தி அதை சொல்லறது, நேமிங், கிவிங் நேம் அப்படின்னா தட் வில் பி அ சஞ்ஞா சூத்திரம். ஓகே, ஸோ இது வந்து ஆத், ஆத் ஆக்கப்புறம் ஏச்சி பரே, ஏச்சி சப்தமி. ஸோ தஸ்மினித்தி பூர்வ நிதிஷ்ட அது படிச்சிருக்கோம் முன்னாடி. அப்போ பின்னாடி ஏச் லெட்டர் வந்ததுன்னா, ஆத்துக்கு பின்னாடி ஏச் லெட்டர் வந்ததுன்னா ஏகாதேசக ரெண்டும் சேர்ந்து இட் வில் பி ஒன் சப்ஸ்டிடியூட். ஓகே, விருத்திஹி. அப்போ விருத்தி நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோம்? லெட்டர்ஸ் ஆ ஐ ஔ. ஸோ தே ஆர் த விருத்தி லெட்டர்ஸ். புரியுறதாமா இது? We all have studied Vriddhi Sandhi. A plus A is I, A plus I is I, A plus O is OU, A plus OU is OU. இது நம்ம படிச்சிருக்கோம். பட் இது வந்து நம்ம சூத்திரத்துல பார்க்குறோம். பட் ஒன்னே ஒன்று மட்டும் இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, திஸ் சூத்திரம் பிகம்ஸ் an அப்பவாத டு குணசூத்திரம். குணசூத்திரத்துல என்ன சொல்லியிருக்கு? ஆத் குணஹ. கரெக்டா? ஆத் குணஹ. அதுவும் என்னலாம்? ஆத். இப்போ ஆக்கப்புறம் இருக்கிற லெட்டர்ஸ்ல உங்களுக்கு பின்னாடி என்ன வருது? ஆத் குணஹ ஏகஹ பூர்வ பரையோகோ அச்சி. ஓகே, அச்சிங்கிற வேர்டு எடுத்துட்டு இருக்கு சம்ஹிதாயாம். அச்சி. அப்போ ஆத் குணஹ ஏகஹ பூர்வ பரையோ அச்சி சம்ஹிதாயாம். அப்ப சம்ஹிதால ஆத்துக்கு அப்புறமா ஏகஹ பூர்வ பரையோகோ அப்படின்னு சொல்றான். இப்ப குணா வந்துடும். நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதை. In the place of purva and para there will be one letter which is adesha, that will become the guna. ஓகே, இப்போ இது வந்து அப்பவாதம். எதுக்கெல்லாம் அப்பவாதம்? வந்து இங்க இங்க வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஏச்சும் குண தானே. ஏச் வந்து ஏச் வந்து இஸ் அன் அச்சு ஒன்லி. நியாயமா பார்த்தா அச்சு தானே, அச்சுக்குள்ள தானே ஏச் வருது. ஆனா இந்த ஏச்சிய வந்து நம்ம விருத்திரேச்சின்னு சொல்லி we are taking it as a plus a is I. பட் ஆத் குணா என்ன சொல்லிட்டு அச்சி பரேன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சூத்திரத்துல ஏச் பரே. So H also is a part of Ach only. So this Vritti Sandhi becomes this Sutram. It is an Apavada Sutram for Guna Sandhi. What is an Apavada? Apavada is an exception. Okay. What is the exception? Ipo Ad Gunaha அப்படிங்கிறது it's a Utsarga. That's Apavadana exception. And the regular rule we say that is called Utsarga. Okay. அப்பவாதாங்கிற வேர்டை தெரியும் பொழுது உத்சர்கங்கிற வேர்டையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பவாதா இந்த சூத்திரத்துக்கு இது வந்து அப்பவாதமா இருக்கு, அது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். மற்றபடி ஐ திங்க் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகே. எங்க வந்து உத்சர்கமால உத்சர்கம்னா definitely you will attain it. அது உத்சர்கம், that is called. Where you cannot, utsarga is not possible, it is apavada. Here utsarga is adgunaha. ஆனா விருத்தி ரேச்சியில ஓகே என்னதான் a plus a அது அச்சா இருந்தாலும் there is an apavada sutram which says விருத்தி ரேச்சி, ஏச் வந்தா விருத்தி வரணும். So it becomes an apavada to guna. Okay. So the examples also are given in the book. Krishna plus ekatva, Krishnai-katva. Okay. Then Ganga plus Oga, Gangauga. Deva plus Aishwarya, that will be Devaishwarya. Krishna plus Outkantya, Krishnautkantya. இதான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ தீஸ் ஆர் கிருஷ்ண okay, Krishna plus ekatva will be oneness with Krishna, Krishnai-katva. Gangauga, that is the stream of Ganga. Devaishwarya, Devaishwaryamna தேவர்களுடைய ஐஸ்வர்யம் அப்படின்னு தேவைஸ்வரியம், லார்ட்ஷிப் ஆஃப் தேவாஸ். கிருஷ்ண உத்கண்டியன ஔத்கண்டிய அப்படின்னு சொன்னானா வந்து desire for Krishna. Okay. Actually, this Outkantya is a Taditanta that we don't need to see now. So, are you okay with this sutrams, these two sutrams? I'll take up one more sutra. மதா, இந்த உத்சர்கனா என்னது மதா? அது அது உத்சர்க அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாதுமா. எது வந்து சூத்திரத்துல பிராப்தமா இருக்கோ அது உத்சர்க்கம். ஓகே. அதாவது இப்ப நமக்கு சூத்திரம் கிடைக்கிறது இல்லையாமா. இப்போ இக்கோ எனச்சி இக்கஹ ஸ்தானே எண் ஆதேசக சொல்றோம் இல்லையா. இதுல வந்து கரெக்டா இருக்குல்ல, ஈயோட ஸ்தானத்துல யா இருக்கு. அது மாதிரி யதா சங்கியம் அனுதேச சமானம்ங்கிற இந்த பரிபாஷா சூத்திரத்தையும் நம்ம எடுத்துட்டு இக்கோ எனச்சி நம்ம பண்றோம். So whatever is a vidhi sutram which is correct, which is getting correctly, that is a utsarga. Regular rule. The rule is there. There is no hidden thing in the rule. கரெக்டா நம்மளுக்கு ஆன்சர் தெரியாது இல்லையா. இப்ப ஆத் குணக, இப்ப இந்த ஆத் குணகால இருந்து தான் நிறைய அப்பவாதம் வரும். இப்போ இப்ப குணசந்தியில தான் நீங்க பார்த்தீங்கன்னா குணா வரும். இப்போ ஆ பிளஸ் என்ன போட்டிருக்கு குணத்துல, ஆத் அச்சி பரே. அப்ப அச்சுல எல்லா அச்சும் வருது இல்ல.
அச்சுனா ஆமாக்கா. ஆ ஆ இ உ. இப்ப ஆ பிளஸ் இ நம்ம எடுத்துக்கிறோம், அது வந்து ஏ ஆறுது. ஆ பிளஸ் ஊ எடுத்துக்கிறோம், அது வந்து ஓ ஆறுது. ஓ அது. ஆ ஆ பிளஸ் ரு அர், ஆ பிளஸ் லு அல், இதெல்லாம் நம்ம குணத்துல எடுத்துட்டு இருக்கோம். ஆனா பாணினி சூத்திரத்துல என்ன போட்டார்? அச்சி பரேன்னு போட்டார். அப்ப அச்சி பரேன்னா அச்சிஸ் ஆல் த வவல்ஸ். ஆமாக்கா. அப்போ உங்களுக்கு நீங்க முதல்ல ஆ எடுத்துட்டேன்னா என்ன வரும்? ஆ பிளஸ் ஆ என்ன வரும்? சவர்ண தீர்க்கம் ஆ ஆமா. அங்கேயும். அப்ப அது வந்து குணத்தோட அப்பவாதமா போயிடுறது இல்ல. ஆமாக்கா. ஓகே ஓகே. So ஆ these are all utsargam is a sutram. ஆமாக்கா. Okay, புரியுறதாமா? ஆ So புரியுது buddhi மக்கா. sandhi is an apavadam to gunasutram. குணத்துல சொன்னபடி இங்க இல்லை. புரியுறதா? மக்கா. ஓகே. அப்போ உற்சர்க்கம், உற்சர்க்கம்னா விதி. ஓகே, உற்சர்கானா டெஃபினெட்லி வாட் யூ அட்டைன் இஸ் கால்ட் உற்சர்கா. அந்த விதி வந்து உற்சர்கா. எங்க அந்த விதியை நம்மளால பண்ண முடியலையோ, ஓகே, தட் இஸ் அ அப்பவாதா. ஸோ உற்சர்கா நீங்க இங்கிலீஷ்ல ஜென்ரலி சொல்லணும்னா இட்ஸ் அ ஜெனரல் ரூல். அப்பவாதா இஸ் அன் எக்ஸெப்ஷன். புரியுறதாமா? புரிஞ்சது மக்கா. தேங்க்யூ மக்கா. ஓகே. ஓகேம்மா. So I think the next sutram we will see in the next class, because that I have to explain a little. That also a lot of அதனாலதான் அது விதி சூத்திரத்தோட வருது. That is also அப்பவாதம் for many things. ஏத் ஏதத் யூத்சு, that we will see in the next class. Yeah.